எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இன்றைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடக்கி வைத்ததோடு மட்டுமல்லாமல் எங்களுக்கு பின்புலத்தில் முழுமையாக ஆதரவாகவும் இருந்த திமுக கழகத்தின் மாவட்ட செயலாளர் சிற்றரசு அவர்களே, கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் கலகலப்பாக பேச முடியும் என்பதை மெய்ப்பித்திருக்கிற அருமை நண்பர் நக்கீரன் கோபால் அவர்களே, சிவப்பின் சீற்றம் குறையாமல் கண்டன உரையை ஆற்றி அமர்ந்திருக்கிற எங்கள் தோழர் லெனின் அவர்களே, நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற எங்கள் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் தோழர் உமா அவர்களே, தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கிற தோழர் எட்வின் அவர்களே, நன்றி உரை கூற இருக்கிற தோழர் அன்பு அவர்களே, கண்டன உரை ஆற்றிய பேரவையினுடைய அருமை நண்பர்களே, கூடியிருக்கிற பெரியோர்களே, கருஞ்சட்டைகளே, உணர்வாளர்களே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 3 செய்திகள், மூன்றாவதாக ஒரு தீர்மானம். முதல் செய்தி, இந்த திருப்பரங்குன்றம் மலையே எங்களுக்குத்தான் சொந்தம் என்கிறார்கள். சரியாக சொன்னால் அது தர்கா பின்னால் வந்தது, திருப்பரங்குன்றம் அதற்கு கொஞ்சம் முன்னால் முருகர் கோயில் வந்தது, எல்லோருக்கும் முன்னால் அந்த மலை சமணர்களின் மலை என்பது வரலாறு. நான் சொல்லுவது கல்வெட்டிலிருந்து சொல்லுகிறேன். பாண்டியர்களின் காலத்து கல்வெட்டு. அரிட்டா, நேமி, பராபரர் என்கிற தீர்த்தங்கரர் அங்கே இருந்ததற்கான அனைத்து கல்வெட்டு சான்றுகளும் கிடைத்திருக்கின்றன. அது உண்மையிலேயே சமணர்களின் குடவரை கோயில். எப்படியோ போகட்டும், நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நம் கவலையெல்லாம் நாம் முழக்கத்திலே சொன்னது போல மதுரை மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலக மக்களுக்கும் கல்வியும் தொழில் வளர்ச்சியும் தேவையே தவிர எங்கே விளக்கேற்றுவது என்பது பிரச்சனை இல்லை. எங்கே விளக்கேற்றுவது என்பதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நடத்துகிற கலவரம் கூட விளக்கேற்றுவதற்காக இல்லை, கலவரத்தை தூண்டுவதற்கு அது ஒரு வாய்ப்பு. விளக்கேற்றலாம், நீங்கள் நினைக்கிற அந்த நில அளவை கல்லிலேயே விளக்கேற்றலாம் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் விட்டு வேறு வேலைக்கு போய்விடுவார்கள். அவர்களுக்கு கலவரம் மட்டுமே நோக்கம். இதனை ராமன் ரவிக்குமார் அவரை நான் அறிவேன். அவர் எவ்வளவு பெரிய அறிவாளி என்பதற்கு ஒன்று சொல்லுகிறேன். அவர்தான் மனுவை கொடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், 144 தடை விதித்திருக்கிற போது 3 பேருக்கு மேல் கூடக்கூடாது என்பதுதானே சட்டம். காவல்துறை மட்டும் இவ்வளவு பேர் கூடியிருக்கிறீர்களே என்று கேட்கிற இந்த கேள்விக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூட விடை சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய அறிவாளியைத்தான் இவர்கள் முன்னே நிறுத்தி வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். போகட்டும், எங்களை பொறுத்தளவு நீங்கள் அது விளக்கு தூண் அல்ல, அது வெறும் நில அளவை தூண். அங்கேதான் விளக்கேற்றுவோம். அடுத்த வருடம் இந்த ஸ்டேடியம் சோரில் தான் விளக்கேற்றுவோம்னா ஏற்றுங்க. அதுவும் கார்த்திகை நட்சத்திரம் போய் 3 நாள் ஆயிடுச்சு. இனிமே என்ன விளக்கேற்றுற கார்த்திகைக்கு? என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். நாங்கள் மக்கள் நலனுக்காக தெருவுக்கு வந்திருக்கிறவர்கள். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் ஏன் எந்த விமர்சனமும் இல்லாமல் எப்போதும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு காலையிலே ஒரு கேள்வி வந்திருக்கிறது. குறித்து கொள்ளுங்கள், நாங்கள் திமுகவுக்கு ஆதரவாளர்கள் இல்லை, நாங்கள் திமுகவே தான். எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். எங்களுக்கு விமர்சனம், நடுநிலை, அந்த வெங்காயம் எல்லாம் இல்லை. நாங்கள் திமுக கழகம்தான். ஐயா பெரியார், அண்ணா, கலைஞர் தான் எங்களுக்கும் தத்துவ தலைவர்கள். அருமையான நண்பர்களே, குறித்து கொள்ளுங்கள், எனக்கும் சேர்த்து எங்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் தான் தலைவர். எனவே நாங்கள் வராமல் வேறு யார் வருவார்கள்? மூன்றாவது, மிக முக்கியமானது, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒரு தீர்மானமாக நான் முன்மொழிகிறேன். மதிப்பிற்குரிய நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் மக்களின் நம்பிக்கையை இழந்திருக்கிறார். குற்றஞ்சாட்டுவதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. அவரிடத்தில் இனி நீதி கிடைக்கும் என்று நாம் நம்பவில்லை. வழக்கறிஞர்கள் இனிமேல் அவர் நீதிபதியாக இருக்கிற நீதிமன்றத்தை புறக்கணிக்க வேண்டும். இரண்டாவது, இந்திய நாடாளுமன்றத்திற்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாம் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். குற்ற முன்மொழிவு என்கிற இம்பீச்மெண்ட் தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து அவரை நீதிபதி பொறுப்பிலிருந்து விலக்க வேண்டும். அதுதான் ஒற்றை தீர்மானம். மறுபடியும் சொல்லுகிறேன்,
ஊடகங்களின் வாயிலாக அதை உரத்து சொல்லுகிறேன். நீங்கள் குற்ற முன்மொழிவு என்கிற அந்த இம்பீச்மெண்ட் என்பதை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து அவரை நீதிபதி பொறுப்பிலிருந்து நீக்குவதுதான் நீதிக்கு நல்லது என்று நாடு நம்புகிறது. அதை மீண்டும் மீண்டும் நான் முன்மொழிகிறேன். உங்கள் கரவொலியால் அதை வழிமொழியுங்கள். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.